நேயர்களுக்கு வணக்கம். கலையாகவும் தன்னை அழகுபடுத்திக் கொண்டு புத்துணர்ச்சியுடன் காட்டும் ரிஷபராசிக்காரருக்கு இந்த பிப்ரவரி மாதம் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பார்ப்போம். முதலில் கோச்சாரத்தில் இருக்கும் கிரக நிலைகள். ரிஷபராசிக்காரருக்கு ராசியிலேயே குரு, 2இல் செவ்வாய், 5இல் கேது, 9இல் சூரியன் புதன், 10இல் சனி சந்திரன், 11இல் ராகு சுக்கிரன். ராசியிலே குரு, ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உச்சம். இதுல பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதியும் ராசிக்கு அதிபதியும் பரிவர்த்தனையாகி காரக வலுவோடு இருக்கிறாங்க. ராசியிலே குரு இருக்கிறது பெரிய என்ன சொல்றது பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் மரியாதையோட இந்த மாசம் காணப்படுவீங்க. 2ல செவ்வாய் வக்ரமா இருக்கிறதுனால பேசுற வார்த்தையில கொஞ்சம் நிதானமா பேசினா குடும்பத்துல பிரச்சனைகளை கம்மி பண்ணிக்கலாம். இன்னொன்னு, நீங்களே பாத்தீங்கன்னா ராசியில குரு இருக்கிறதுனால சரி ஓகே எதுக்கு தேவையில்லாம பாத்துக்கலாம், சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு வார்த்தை கொஞ்சம் அவசரப்பட்டு கோவத்துல எதையும் சொல்லாம பாத்துக்கலான்னு பொறுமையா நிதானமா யோசிச்சு பேசுனது பிரச்சனைகளை தவிர்க்குங்க. 4ஆம் அதிபதி சூரியன் ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வையில இருக்கிறதுனால புதிய வீடு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது அதை வச்சு ஆல்ரெடி இருக்கிறவங்கள மாத்தணும்னு நினைக்கிறதோ, அல்ல ஆல்ட்ரேஷன் பண்றோம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாசம் அதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருக்கும். இந்த மாசம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இளைய பருவத்தினருக்கு பாத்தீங்கன்னா அம்மா கூட கருத்து வேறுபாடு இருந்து வந்திருக்கும். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறதுக்கும் சுமூகமா ஜாலியா பேசுற மாதிரி அந்த சுமூக நிலைக்கு வந்துருங்க. 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால வீட்டு மன கூட வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்க வாங்கி போடலாம். சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ல கேது இருந்ததுனால சில பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வந்திருக்கும். அதனால பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாசம் பாத்தீங்கன்னா புதன் நட்பு வீட்டுல 9ஆம் வீட்டுல குருவோட பார்வையில இருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றி இருந்து வந்த கவலைகள் நீங்குங்க. எதுவா இருந்தாலும் வேலை கிடைக்கல, அல்லது மார்க் கம்மியா இருக்கு, இல்ல கல்யாணம் தடப்பட்டு போயிட்டு இருக்கு, இல்ல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாசம் அதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. புதன் குருவோட பார்வையில் இருக்கனால நல்லது ஒரு அமைப்பாவே இருக்குங்க. 6ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியும் அவரே தான், 6ஆம் அதிபதியும் அவரே தான். அவரு இந்த மாசம் உச்சமா இருக்கிறதுனால அதுலயும் பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு 6ல மறைஞ்சி இருக்கிறதுனால நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் கடனுக்கு இது கைமாத்தா எதுக்காவது ஃபீஸ் கட்டுறதுக்கோ வேற எதுக்காவது செலவுக்கோ ஹெல்த் இஷ்யூஸ்க்கோ வாங்கி செலவு பண்ண வேண்டியது வருமோ, அல்லது வண்டி கிண்டிக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அது இந்த மாசம் வராதுங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். டாக்டர்கிட்ட போனாலும் ஒன்றும் இல்லை, எந்த ரிப்போர்ட் எடுத்தாலும் எதுலையும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இருக்கிற மாதிரிதான் இருக்கும், கடன் வந்துருமோங்கிற மாதிரியும் ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா இருக்கிற மாதிரி இருந்தா கூட 6ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 6ல மறைஞ்சு உச்சமா இருக்கிறதுனால பெருசா எதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. சும்மா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு போயிடுவாரு. 9ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறது 4ஆம் அதிபதியாகி 9ஆம் வீட்டுல குருவோட பார்வையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பெற்றோர்கள் உங்களால சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அவர்களால நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசம் உருவாகுங்க. தாய் தந்தை இருவருமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சனி 10லயே ஆட்சியா இருப்பது பெரிய கெடுதல் எதுவும் இல்லைங்க. சனிக்கு பாத்தீங்கன்னா 3, 6, 10, 11 நல்ல இடமாவே சொல்லியிருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் சனி பயிற்சி ஆயிடுவாரு. இந்த மாசம் தொழில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வளர்ச்சி எதுவும் இருக்காது. இருக்கிறது அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். கெடுதலும் எதுவும் இருக்காதுங்க. இந்த மாசம் வரைக்கும். அடுத்த மாசம் மார்ச் மாசத்துக்கு பிறகு சனி பயிற்சி ஆயிடுவாரு. தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய கெடுதல் இந்த மாசம் எதுவும் இல்லைங்க. முன்னேற்றங்கள் மட்டும் பெரிய வளர்ச்சி இல்லாம அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுங்க. 11ல சுக்கிரன் ராகு இருக்கிறது பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்ல தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்குதுங்க. அதே மாதிரி மூத்த அக்காவால நமக்கு பெரிய சப்போர்ட் இருக்குங்க, பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அமைப்பு தான் இருக்கு. சுக்கிரனும் ராகுவும் 11ல இருக்கனால நமக்கு சாதகமான ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்கிடையே இந்த மாசம் ஒரு சுமூகமான நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு பாத்தீங்கன்னா தனக்கு வரப்போகும் கணவன் யார்
தை மாசத்துக்கு அப்புறமே தெரியும். உங்களுக்கு கணவன் வரப்போற கணவன் யாரு, மனைவி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நட்புல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்ட் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா வேறு மொழி மதம் பேசுறவங்களோட நல்ல நட்போ அறிமுகமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 23, 24 தேதிகள் இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல வக்ர செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சுல வந்து நிதானம் தேவைங்க. விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசியிலே குரு இருப்பதும் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமா இருப்பதும் நல்லவைகள் நடக்கும் மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்குங்க.